நம்ம தமிழ்நாடு நீதிமன்றத்தில் சத்துணவுத் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 46,210 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 12 அதாவது அடுத்த மாதம் 12/9/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடும். அதோட வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வெப்சைட் வந்து டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதாவது இந்த இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, வேகன்சி வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எந்த கோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஸ்னு இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஃபில்லிங் அப் 80 போஸ்ட்டு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த போஸ்ட்டை தான் நாம் இது பண்ண வேண்டியது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். 80 போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் நவேஜிங்காக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. 1/8/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் ஃபில்லிங் அதாவது 80 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 3 லெவலுக்கு இருக்கும். பேசிக் பே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 ரூபா வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேட் அலவுன்ஸு இன்க்ளூடிங் ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,210 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த அலவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அண்ட் டிகிரீஸும் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த அதாவது பேசிக் பே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாவே போதும். உங்களுக்கான குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து ஃபுல் டைமாக டிப்ளமோ குக்கிங் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே எங்கேயாவது வெளியே எங்கேயாவது நீங்கள் குக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ அண்ட் அண்டர்டேக்கிங்லையோ அண்ட் எக்ஸ்ட்ரா எங்கே இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் SC ST OBC இவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோ அண்டு இந்த விதவையாக இருக்கிறவங்க அண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் மேரேஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் 3 இயர் வந்து அதாவது 3 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுக்காம எல்லாம் டோட்டலாக வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹேவ் கம்ப்ளீட் வந்து 3 இயர் ரெகுலர் சர்வீஸ் அதாவது ரெகுலரிட்டி நான் ரிலாக்ஸேஷன் லிஸ்ட்டில் தான் வரும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. செலெக்ஷன் மோடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். பேசிக் ரிட்டன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து அவைலபிளாக இருக்கும். ட்ரேடிங் ஸ்கில்லை பற்றி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் மல்டி சூஸ் இதில் வந்து 30 கொஷினும் அண்டு குக்கிங்கில் வந்து 70 கொஷினும் அண்டு ட்ரேட் ஸ்கில்லில் வந்து 70 கொஷினும் இன்டர்வியூ வந்து 30 கொஷினும் அண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும். 60% நீங்கள் மார்க் எடுத்தாவே நீங்கள் பாஸ் தான். சரிங்களா, 60% எடுத்தால் பாஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மெரிட்டில் வந்தால் உண்டு. உங்களுக்கு அதாவது
ராங் அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 ஹவர் இருக்கும். அதாவது 90 மினிட் உங்களுக்கு 17 டெஸ்ட் சென்டர் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்குது. அண்டு போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறையா அதாவது 16 போஸ்டிங் அதாவது நம்பர் ஆஃப் சீட்டு வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 16 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.scigovernment.in இந்த இதில் போய்ட்டு நீங்கள் லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 12/9/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். சரிங்களா? 24 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். டோட்டலாக ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 மற்றது வந்து பார்த்திங்கன்னா 200 யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிசியோலஜி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடோ டிஸ்கரேஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? போஸ்ட் ஆஃப் ஜட்ஜ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கண்டிஷனில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி வேக்கன்சி வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பின்தொடர்ந்து இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குட் நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா 8th 10th டிப்ளமோ +2 டிகிரி இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கைஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.